வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்டில் என்ன செய்ய போகிறோன்னா வந்துட்டு வில்லேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். நான் வந்துட்டு வில்லேஜ் இருக்கிற இடத்த பார்த்துட்டேன். 50 100 அண்ட் ஃபஸ்ட்டு -100. இப்போ நம்ம -100 இருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒன்றும் 400 ஃபோனும் -400 இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்தில் இல்லைங்க, 152 போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்டு போனோம். லெஃப்டா ரைட்டா அங்கே சைடில் உள்ளது நம்ம கொண்டு போனோங்க. அது எவ்வளோ போகணும்? அது ஒரு 200 500 வருமே. சரி, என்ன பண்ணுறது? இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் சாப்பாடு தேட போகிறேன். ஐயோ என்னங்க சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. பண்ணி செத்துப்போம் அண்ணி. சன்னியா இது என்ன கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் லேக் அடிக்குது? இருங்க, லேக் பார்த்துட்டு வரேன். வாட் இஸ் மைன் ப்ராப்ளம்? ஐயோ தெரியாமல் வெளியே ஆகிட்டேங்க. வாட் இஸ் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? தமிழின்ஸின் எல்லா ஆப்போ சேர்ந்து ஒரு லேகை உருவாக்குதோ. ஓகே, மறுபடியும் மைண்ட் கிராஃப்ட்குள்ளே போகிறேன். வாட் இஸ் யுவர் பிரச்சனை மேன்? உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த வில்லேஜை பக்கத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க. மைனஸ் அந்த 2வது இருக்குல்ல, அந்த ஒய் எக்ஸ் லெவல். ஓகே, எக்ஸ் லெவல் பக்கத்தில் தான் இருக்குது. ஒய் லெவல்லாம் அது ஹைட்டு. ஒய் லெவல் வந்துட்டு ஹைட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒய் லெவல் கழிச்சு என்ன வரும்? அது எக்ஸா வி வருமா? தெரில, வி வருமா? ஒய் லெவல், எக்ஸ் லெவல். அதுக்கப்புறம் இந்த எண்டிங்கில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 30. அது -300 இருக்குங்க. -300க்கு மேலே இருக்குது. நான் இருக்கிறது இப்போ 37. எங்கே போகணும்? மைனஸுங்க. 300 பிளாக்ஸ் கிட்ட போனோங்க நாங்கள். இதெல்லாம் என்னடா இது வாழ்க்கை. சரி, ஆடுங்களா செல்ல குட்டிங்க, என்ன பண்ணுறீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களை அடிக்க மனசு வரல, ஆனால் இப்போதைக்கு விடுறேன். உங்களை அடிக்க மனசு வரல, பாசமாக வளர்க்க வேண்டியதாக இருக்குது. என்னடா ஸ்க்ரீன் கொஞ்சம் அப்படின்னு இழுத்துருக்குதே அப்படின்னு கேட்டால் இருங்க, நான் மாற்றிக்கிறேன். அப்படியே கீழே போ, அப்படியே வீடியோஸில் போ, அப்படியே வீடியோஸ்க்கு போ. அப்படியே இது அந்த சென்டிமீட்டர். இது F1 வியா? இந்த F1 விக்கு வரேன். இந்த F1 V 60 இருந்துச்சு. நான் போன வீடியோவோட தமிழின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். போன வீடியோவோட தமிழின்காக தான் நான் அப்படி செஞ்சேன். இது போதும், கரெக்டாக இருக்குல்ல? எனக்கு ஜூம் அவுட்டாக இருக்குது. ஜூம் அவுட் ஆன மாதிரி இல்லைன்னா நம்மளுக்கு தான் தெரியுதா, இல்லை நார்மலாக இருக்கா? ஆமாங்க, திடீர்னு கண்ணு ஜூம் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு, நார்மல் ஆயிடுச்சா. இந்த கோழியை என்னடா கண்டுக்காமல் அடிச்சிட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஏன் பண்ணையில் உள்ளவங்களுக்கு தான் பாவம் பார்ப்பேன், வெளியே உள்ளவங்களுக்கு பாவமே பார்க்காம கருணே கட்டாமல் அடிப்பேன்டா. அதெல்லாம் இப்படி கூச்சூர், நீ சும்மாவே அடித்தாலே செத்துருவா. சரி, 2 மட்டன் கொடுத்துறியா? நல்லதுப்பா. பன்னி கறி, அந்த கறி, எல்லா கறியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. கறினாலே நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இந்த கேமில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். அதனால தான் சொன்னால் நம்மக்கிட்ட தான் கறி இருக்குது, நம்மக்கிட்ட தான் மண் இருக்குது. மண் எடுத்தாலே அது மனுஷங்க தான் எடுப்பாங்க. என்ன மிருகமாக மண்ணை வாயில் கடிச்சு இருக்கும். ஆனால் நிறைய மிருகம் எடுக்காது. ஆனால் மனுஷங்களே இந்த இடத்துல இல்லை. மனுஷங்க இல்லை. ஓகே. மாடு. நான் மாடு பண்ண செய்யலான்னு நினச்சேன். இந்த மாடுங்க தான் இருக்கேன், மாட்டவே மாட்டேங்குதுங்க. செத்து ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லா போய் ஹெல்த்து ஏறுங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா ஹெல்த்துன்னு சூப்பராக ஏறும். அதே மாதிரி தான் பன்னிக்கறி மாடுக்கறி, இந்த 2 கறியும் நம்ம ரொம்ப அதிகமாக எடுக்கணும். ஏன்னா இந்த 2 கறியும் சீக்கிரமாக நம்ம ஹங்கரி ஏற்றிடும், ஹங்கரி குறைச்சிடும். குக் பண்ணாமல் சாப்பிட்டாலே நல்லா தான் ஏற்றும். ஆனால் குக் பண்ணாமல் சாப்பிட்டா திடீர்னு அந்த பாய்சன் வந்துடும். குக் பண்ணி சாப்பிட்டா பாய்சன் வராது. பன்னிக்கறி ஆனால் பன்னிக்கறி நல்லா ஏற்றும். கோழியும் நல்லா தான் ஏற்றும், ஆடும் நல்லா தான் ஏற்றும். ஆனால் டாப்னா 1ஆவதுல எது டாப்லேயே 1ஆவதுன்னா அது மாடு தான். 2ஆவதாக பண்ணியிருக்கு. ஆனால் மாடு சூப்பராக ஏற்றவங்க. அதான் மாடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் இல்லை, கொஞ்சம் தான் ரேரு. ஆனால் மாடு சட்டுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பார்த்துடலாம். ஆனால் கொஞ்சம் ரேர் கிடைக்காது. அதை வச்சு நான் பண்ண செய்யலாம்லாம் யோசித்தேன் பார்த்தீங்களா. ஏன்னா இப்போயே கூகுள் கிட்டேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு.
இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி வருதுன்னா கூகுள்லேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வராது, கூகுள் கோலேருந்து தான் எனக்கு வரும். கூகுள் கோ நான் வச்சு எக்ஸ்பீரியன்ஸா பசிக்குதா இது அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணி தரேன். இப்போதைக்கு சீப்பாக சாப்பிடணுமே. ஆட்டுக்கறி இந்தா சீப்பாக ஆட்டுக்கறி தான் ஆட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டா. ஏன் சீப்புன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். குக் பண்ணாமல் சாப்பிட்டா 1 தான் ஏற்றும், குக் பண்ணி சாப்பிட்டா 3 ஏற்றும். அப்போனா இது நார்மலாக சாப்பிட்டாலே இது 3.5 ஏற்றிடும், 5.5 ஏற்றிடும். அதாவது 4லேயே பாதி நாள் ஏற்றிடும். அப்போ இது குக் பண்ணி சாப்பிட்டா மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க பொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா ப்ரோ? கரெக்டா வரும்போது அயன் குளம் சாவுறாங்க. எவ்வளோ இருக்கு பார்க்கலாமா? எவ்வளோ இருக்கு? 2 ஸ்டாக் வந்துடுச்சு. எங்க 3 ஸ்டாக்குங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது ஃபார்மு. இப்போ நான் எதுக்கு வந்தேன்? அயன் எடுக்க தான் நான் வந்தேன். ஏன்னா ஆக்ஸ் உடஞ்சி ஒரு 2 பிகாக்ஸ் 2 ஆக்ஸ் செய்வோம். எதுக்கு 2 தேவையில்லாமல்? நம்ம போன பாட்டிலே டைமண்ட் எடுத்துருப்போம். அந்த டைமண்டை வச்சு பிகாக்ஸ் மட்டும்தான் செஞ்சேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த டைமண்டை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்குது. எனக்கு தைரியம் இருக்குது. கரெக்டாக மறுபடியும் நான் வந்துடுவேன். அதுவும் அம்மாவோடு வந்துடுவேன். நான் டைமண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். டைமண்ட் பிகாக்ஸ் தான் எடுக்க போகிறேன். எங்கள் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஹப்பந்த செஸ்ட்டு உள்ளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எடுத்துக்குது. எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க உள்ளுக்கு. மனசா என்னமா ஒரு ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருக்கேன் நீ அப்படின்னு. இப்போ வந்துட்டு டைமண்ட் எடுத்துருக்கோம், கோல்டு 3, லாவா. ஓகே லாவா ஒன்றே பார்த்தாது அந்த அப்சூடியன் எடுக்கிறதுக்கு. சரி டைமண்ட் பிகேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏன்டா டைமண்ட் பிகேஸ் போகிற வரல லாவா இருந்தா அந்த லாவா உடைக்கணும்ல. ஏன்னா நம்மளுக்கு போகிற வழியில் அப்படி இது கிடச்சிடும். அதான் ஒரே கல்ல 2 மாங்கால போகிற வழியில் லாவா கிடச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பக்கெட் இருக்கா? சரி 2த்தையும் செஞ்சுப்போம். ஐநாக்ஸ் 2 பக்கெட். நம்ம தம்பி உள்ளுக்கு போட ரொம்ப குட்டியாக கதவு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்சல் நம்ம வில்லேஜ் தேடுறோன்னு. ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சடனாக போட்டேன். அவர்கிட்ட கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துக்கலாமா? ஸ்டிக் எடுத்தால் தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு அயன் தெரியாமல் அயன் எடுத்தேன். இப்போ வந்துட்டு ஆக்ஸு பக்கெட் ஆல்ரெடி பக்கெட் இருக்கா. அப்போ ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். நான் ஆன்வீல் செய்யாமல் இருக்கேன். அப்புறம் மேலே ஆன்வீல் செஞ்சிடலாம். ஆன்வீல் ஓகே. நான் பண்ணுறது ரொம்ப குளருச்சு வளருது. அதுவும் குளருதான்னு சொல்லணும். குளருது. தூக்கிங்க வை வைடா தூக்கிங்க வை. இது கோல் வேணும். கோல் எடு. கோலுங்கடா. ப்ளீஸ் நான் வில்லேஜ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தெருக்க விட்டு கொடுங்க. லைக்கு பிச்சுக்கிட்டு போகணும். அப்படி இந்த வீடியோவில் நான் வில்லேஜை கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னா லைக்கு போகக்கூடாது. ஓகே 52 ஃபஸ்ட்டு போகணும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஆக்ஸ் இங்கேனா ஆக்ஸ் இன்வென்ட்ரியில் ஆக்ஸ் இருக்குது. இப்போ இதை எடுத்து இந்த மரத்தை எடுக்கணும். இந்த அக்கேஷியா மரம் எனக்கு பிடிக்காது. இது அக்கேஷியா தான். அக்கேஷியா ஆமாம். இது எனக்கு பிடிக்காது. நான் பண்ணுறது இருக்கிற எது இருக்கும். நம்ம என்ன மரம் இதை வச்சு உட்டாக செய்ய போகிறோம். அந்த உட்டை வச்சு கட்டவா போகிறோம். நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு உருக்குறதுக்கு வச்சு தேவை. அதுக்கு தான் உருக்குறதுக்கு வச்சு தேவைன்னா எல்லாத்தையும் போட்டு இருக்க வேண்டியது தான். எத்தனை சாப்பாடு இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடு இது ரொம்ப அதிகமாக எடுத்துட்டேன். நம்மக்கிட்டே இருக்குது சாப்பாடு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அது சாப்பிடும் போது நல்லா அதிகமாக தான் கேட்கும். நிறையா அதிகமாக தான் ஏறும். சிக்கன்லேருந்து குக்கன் வரைக்கும் எல்லாத்தையும் குக் பண்ணுறோங்க. எல்லாத்தையும் குக் பண்ணோம். நான் குக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போன வீடியோவில் அந்த நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன்டா ஸ்க்ரீனை அப்படின்னா நான் வந்துட்டு சீட் போட்டு தான் அது எடுத்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த சீட் போட்டது வந்துட்டு அந்த கமெண்ட் முடிஞ்சிட்டோன்னே வீடியோ ஆரம்பிக்குது. இப்போ சொல்லிக்கிறேங்க ஓகேவா? இப்போ சொல்லிக்கிறேன். ஐ எம் சீட் பாய். சீட் பண்ண இருங்க. குக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சத்தியமாக சீட் பண்ணாங்க. சத்தியமாக சீட் போடல. ஓகேவா? தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இருட்டிச்சுக்கா எனக்கு மட்டும் சதியாக நடக்குது. அப்போ 1 டேவாக நான் குக் பண்ணிட்டு இருந்திருக்கேன்.
அதுக்குள்ளே குக் பண்ணுறதுக்கே ஒன் டே போச்சுன்னா நெக்ஸ்ட் அதுக்கு பெட்டு எங்கடா பெட்டை எடுத்துகிட்டு போடா. இல்லைங்க, நான் வேர்ல்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். வேர்ல்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட்டு இங்கே தான். செட் வேர்ல்டு ஸ்பான். ஓகே, வேர்ல்டு ஸ்பான் இங்கே தான். நீங்கள் என் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்பான் ஆகுறது என் வீட்டில் தான். ஆனால் என் வேர்ல்டு ஓகே ஓகே வந்து ஓகே ஃபேஸ் தூங்கிடலாம். மேன் ஸ்லீப் மேன் மேன் ஸ்லீப். ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா? வேர்டு வந்துருச்சு. நைஸ். வீடியோ காலையில் 4:20 ஸோ வாங்கி ஓகே. இப்போ நம்ம எட்டோடனே பசிக்குது இவனுக்கு. சரி எட்டோடனே கொஞ்சம் என்னங்க அயன்காலம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ அடிக்கடி நம்மளோட ஃபார்மில் வந்து அடி வாங்கிட்டு இருக்க பிள்ளை. சரி ஒன்று சாப்பிட்டீங்க, 2 சாப்பிட்டாலே போதும் போல இருக்கேன். ஃபுல் ஆயிடுது. இதுக்கு மேலே இவனை சாப்பிடுவான். இதுக்கு மேலே சாப்பிடுவான். சாப்பிட மாட்டானா? ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டானா? இப்போ நம்ம எங்கே போனோம்னா கரெக்டான இது தானே போய்கிட்டு இருக்கோம். இல்லைங்க ஃபஸ்ட்டு இப்படி போனோம், அதுக்கப்புறம் தான் அப்படி போனோம். இப்படி இல்லை அப்படி நான் என்ன தப்பாக போய்கிட்டு இருக்கேன். அப்படி போனோம், அப்போ தான் ப்ளஸ் ஆகுது. 52 வரணும், கரெக்டாக 52 வரணும். ஆனால் இப்போ தான் 20ல் நிற்கிது. இப்போ தான் 20லே நிற்குதா? எது தண்ணிக்குள்ளே போகணுமா? நான் வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் தண்ணிக்குள்ளே போனால் என்ன தண்ணி மேனடா? அடப்பாவீங்களா, போட் எடுத்துகிட்டு வந்துடணும் போல இருக்கு. தண்ணியை தாண்டி போக விடுவானுங்க போல இருக்கே. போட் எடுத்துகிட்டு இது தண்ணி தாண்டியில் நல்லா இல்லை. குட்டு இது நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ தாங்க 100 தாண்டி இருக்கிறேன். ஒன்றும் எவ்வளோ தூரம் போனால் எனக்கு வேற தெரியாது. அப்பேஸ் மேன். ஓகே அது இந்த அக்கேஷியா வில்லேஜ் கடைசி வில்லேஜ் கடைசா போதும்டா. அக்கேஷியானா இந்த கணக்கு கிடையாது. வில்லேஜ் கொடு. ஏன் பக்கத்துலேயே அக்கேஷியா இருக்குதா? இதான் அக்கேஷியா. அப்போ நான் முதல்ல சொன்னது தரல, அது மறப்பிடுங்க. அதுக்குள்ளே 200 வில்லேஜ் பார்த்துட்டேன் வில்லேஜ் பார்த்துட்டேன். என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்கு? என்னங்க நான் கூட 300 எங்கேயோ இருக்கோன்னு நினச்சா பக்கத்துலேயே இருக்கு. இது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு. ஏண்டா நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தேன் இங்கோடமா. டேய் உன்ன மாதிரி 30 பேருக்கு மேலே அங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அது மாதிரி இருக்குதா? நான் போடுங்களா? நவுறா நான் ஒன்றும் கண்டுக்க வேப்பில் வச்சு இது பேர் என்னன்னு தெரியலையா? இது எனக்கு இது வேணும், சாப்பிடணும், பசிக்குது. ஆமாங்க, இது சாப்பாடுக்கு நல்லா உதவும். கண்டிப்பாக இது சாப்பாடுக்கு உதவும். வில்லேஜ் எப்படியோ ஃபைன் பண்ணியாச்சு. இப்படி ஒரு பெல் இருக்குது. பெல்லைக்கான தட்டி நீங்களும் நான் முதல்ல தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க. வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? கிராஃப்டிங் டேபிள், ஒரு ஆரஞ்சு பெட்டு. அடப்பாவி, நல்லா ட்ரேட் பண்ணுறியா? ஃபார்மரா தம்பி? என்ன ட்ரேட் பண்ணுற? நான் சொல்ல அண்ணனுக்கு தெரியாமல் நான் பொட்டைக்கு தம்பி உன்கிட்ட நான் காசு கொடுத்து எமுராடு வாங்கிறதுக்கு காசு கொடுத்து நான் இது வாங்குவேன். அது என்னது? காசு கொடுத்து நான் வாங்கிட்டு இது வாங்குவேண்ணா. அடப்பாவி, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குடா. அது சரி சூப்பர்ரா. டேய் கொஞ்சம் பிரெட் இருக்கு. தம்பி பிரெட்டெல்லாம் ஒன்றா சேர்றா. பிரெட் நீங்களும் ஒன்றா சேர்ந்தாதான் இந்த வில்லேஜை அழிக்க முடியாது. இந்த வில்லேஜுக்கு இதான் நம்ம வில்லேஜ். இனிமேல் நம்மளும் ஜார்ஜ் கேமிங் மாரி இதான் நம்ம வில்லேஜுன்ற வேண்டியதுதான். என்னடா நல்லா இருக்கீங்க? என்ன தண்ணி ஊற்ற ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீங்கள்? புதாலாக இருக்கீங்க. ஆனால் இது புதுசாக இருக்கா? ஐயோ டே தம்பி சார்ரா, என்னங்க இவ்வளோ அறுவாடியாக ஃபார்ம் செய்கிறானுங்க அங்கேயும். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கடா உங்கள் ஃபார்மு. அக்கா இருக்க. ஆனால் எனக்கு தேவை உங்கள் வில்லேஜில் எனக்கு லாவா தேவைடா. இவனுங்க லாவா கொடுக்க மாட்டானுங்க. லாவா வேணுங்க. லாவா வேணும். நன்றி. நல்லா இருக்க. வீட்டு நடுவில் இதா ஏன் ப்ரோ அதெல்லாம் எடுக்கணும்னா ஆல்ரெடி என்கிட்ட அதை விட அதிகமாகவே இருக்குது. நான் அயன்காலம் முடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது நம்ம வில்லேஜ், என்னால் முடிக்கக்கூடாது. நம்ம தானே பார்த்துக்கணும். வந்த உடனே வாவியில் தரா என்ன ஜார்ஜி கேமிங் கிட்டே இந்த ஆட்டையை போட்டிருக்கியா? இல்லை கேஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது உண்மையாகவே லாவா தானா? இதுக்கு போய் உயிர் எடுத்துக்கிட்டு என்னங்க இது? என்ன நினச்ச மாதிரியே நடக்குது.
பக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் வாட்டர் பிடிக்க மறந்துட்டேன். கீஞ்சிது. இன்னும் நிறையா வாட்டர் வச்சுருப்பானுங்க இவங்ககிட்ட கட்டி வந்துட்டான். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு கிணறை கட்டி வச்சுருப்பானுங்க. தம்பி உன் கிணறு கிட்டேருந்தே அண்ணன் எடுத்துக்கிறேன். கிணறு கிட்டேருந்து எடுத்துக்கிட்டா நாங்கள் ஏதோ குடிப்போம். இருங்கடா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபார்ம் செஞ்சு தரேன். நன்றி. அது இன்ஃபினிட்டியான எனக்கு காமி. என்ன ஒன்று எடுக்க சொன்னால் 2 எடுக்கிற. அப்புறம் வராமல் போச்சுன்னா யாரும் காசு கட்டுவா? இருறா. இப்போ இங்கே எடுத்துட்டேனா, இப்போ இங்கே வைக்கிறானா, நீ 2 தான் வச்சோ, அந்த 2 தான் அவன் கைக்கு மறுபடியும் வர்றோம். எவ்வளோட வர்றோம்? என்ன அங்கே ஃபில்லாக இருக்கு? என்ன அங்கேருந்து எடுக்கிற? ஏன்னா ஒர்க்காகவும் ஆக்குது. தேங்க்ஸ்டா தம்பி, எனக்கு இது ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றிடா நன்றிடா. எப்படி உங்களை பூங்கிட்டு வந்தேன்னா வாட்டர்லாம் வச்சு வாட்டர் மேலாம் தேவையில்ல. நான் கூட பெரிய சவாரியாக இருக்கும்னு குக் பண்ணிலாம் வச்சுருந்தேன். நான் குட்டியாக தான் இருக்கேன். தண்ணி ஊற்றி தம்பி, தண்ணி ஊற்றி இப்படி அப்படியே ஓட. ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஓடடா தம்பி. இங்கேருந்து 1 ஓட. ஃபஸ்ட்டு 1 ஓட உடச்சிட்டியா? இப்போ அப்படியே உள்ளுக்கு போ. அப்படியே இது உடைக்க ஆரம்பி. பபிள்ஸ் வேற குறையுதுங்க. செத்தாண்டா சிவனாண்டி. பாருங்க அடி உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இது வேற கருமம் உடஞ்சி தோல மாட்டேங்குது. இவ்வளோ லேட்டாக போகுது. விவஸ்தை பார்த்து தான் இப்படி பண்ணுங்க. பாதி ஹெல்த் அதெல்லாம் கரைச்சிட்டேங்க. தண்ணிக்குள்ளே இருந்தால் வேகமாக உடைக்க முடியும். நான் மேலேருந்தே உடைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக உடைச்சிட்டேன் பார்த்திங்களா? நீங்கள் இந்த உடைக்க ஆரம்பிட்டோம். வெளியே வந்து உழுது தெரிச்சுக்கிட்டு. அப்சூடியனும் எடுத்தாச்சு. நெதர் போஸ்ட்லாம் கட்ட போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்கு. ரெண்டு தம்பி அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு போய் குளித்தின்னு எரியுது. இது அங்கே பரவுதும். ஆமாங்க, இது அங்கே பரவுது தம்பி. ஒட்டு விட்றா வச்சு விட்றா தம்பி. முழுசாக எரியுது. ஐயோ என்னங்க இப்படி கட்டி வச்சுருக்கானுங்க. இங்கே உள்ள சாப்பிட்டிங் திடீர்னு வளர்ந்து இங்கே கூட மரம் பற்றிக்கிட்டே எரியுதாட்டிக்கு. வில்லேஜஸ் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. எல்லா இடத்துல இருக்கிற இதையும் உடைக்க வேண்டியதுதான். வட பேபி வட சட்டுடு வட. இது தண்ணிக்குள்ளே இருந்தால் எவ்வளோ லேட் ஆகும் தெரியுமா? ஆனால் மேலே இருந்து தான் நல்லா தாங்க போதே. தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ளே பெட்டிக்குள்ளே சரி நம்ம அது இஷ்டப்படி பாடுவோம். பார்க்க சாப்பிடமா வாய் தானே. தண்ணிக்குள்ளே போன பாய் தண்ணி வந்துட்டேன். இதே ஃபுல்லாக தண்ணி பேசுங்கம்மா. தண்ணி டீ வந்துருச்சு. தண்ணி தீனி தீனியா தண்ணி எவ்வளோயா? ஓகே ஃபுல்லாக அடிக்க வேண்டியதான். நைஸ். திஸ் இஸ் ஸோ குட்டு, ஸோ மச் குட்டு. என்னடா பபுள்ஸ் குறையலை, ஆனால் இது பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன நியாயம்? பபுள்ஸ் குறையுதுங்க. என்னங்க தண்ணிக்குள்ளே பார்க்குறேன், அது கிளியராக இருக்கே. தண்ணிக்குள்ளே கிளியராக இருக்காதுங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கிளியராக இருக்கே. தெரில. இப்படியே உடைக்குமா? இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படியே உடைக்கலாம். இப்போ இட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் 11 தான் அங்கே கரெக்டுக்கு. கரெக்டாக 10 தேவை. நம்ம 11 எடுத்தாச்சு. ரொம்ப நைஸ். இருங்க, நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒன்று பார்த்தனே. அதான் நானும் பயந்துக்கிட்டு வெளியே வந்தேன். பார்த்து இந்த தண்ணி இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்துருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி காமிக்குது. பாருங்கங்க, என்னங்க இதெல்லாம் நியாயம்? தண்ணிக்குள்ளே பாதி 3 நாளே நம்மளுக்கு தரையெல்லாம் இப்படி தெரியுமா? அதுவும் வேற குண்டா வேற ஆகிடுது. குண்டா எதுக்குடா ஆகுதுன்னு கேட்டே தெரில.
தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கும் போது நம்ம கண்ணு குண்டாயிரும்ல, அதனால தான் அப்படி இருக்கு. எடுத்துக்கலாம். ஐயோ போய் விழுந்தா அவ்வளோதான். வீடு பற்றிக்கிட்டு எரியுதா? ஐயா 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 ஐயோன்னா எரியல பாவம். இப்போ எங்கே போகிறடா அப்படின்னு கேட்டால் வேற எங்க? ஹோம் ஹோம் ஹோ 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 ஹோம் ஹோ 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 ஹோம். ஏன்டா ஹோம் ஹோம்னு டியூன் மட்டும் டியூனையும் ஹோமையும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்குன்னு கேட்டேன். என்ன மெசேஜ்? ஓ, பேட்ரி சேவ் பண்ணுங்க ப்ளீஸ், பேட்ரி சேவ் பண்ணுங்க ப்ளீஸ். பேட்ரி கத்திக்கிட்டு கிடக்காகறாடா. பேட்ரி 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 இவங்க வேற இருட்ட ஆரம்பிச்சா. இருட்டலாம் நம்ம அடி வாங்கி செத்தா ஒன்று சாவாட்டி ஒன்று. இப்போ எங்கே போகிறேன்? ஏன்னா ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகணும்டா தம்பி. நம்ம வீட்டுக்கு போறியா இல்லை எங்கே போகிறேன்? யாராவது நீ யாரை கத்திக்கிட்டு இருக்காங்க? இப்போ நம்ம வந்த வழியாகவே ஓடிடணும். எனக்கு ஒரு பாட்டு மனப்படம் ஆயிடுச்சுங்க. விஸ்வாசியா வைக்கலன்னா கொப்பனு கப்பேன். அடடாச்சு விசுவாசியா வைக்கலன்னா உன் கொப்பனு கப்பேன். வித்தை காட்ட முடியலைன்னா உன் ஹார்ட்டில் வைப்பேன். அடடா இவ எனிமிக்கலாம் ஆச்சியா. இந்த பாட்டியா ஜேக்கு போடணுமா ஆச்சு. இந்த பாட்டுனால காப்பி ரைட்டுச்சும் வராதுல. நான் தான் சேனலில் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஒரு எனிபில் ஆன் பண்ணி வச்சுருக்கேனே. அப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லலாம், சார் இல்லை காப்பி ரைட் இருக்குது சார்னு. காப்பி ரைட் இருந்தா நான் கட்டத்தை கட் பண்ணி போட்டுருவேனே. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன்? காப்பி ரைட்டு வட விடாமல் என் சேனலில் பார்த்துக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபை அப்போ பண்ணிட்டேன். ஆனால் அந்த எனிபில் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ எங்கே போகிறீங்க சாருன்னு கேட்டால் எங்கே வேற எங்கே கைஸ்? ஓம் ஹோம் 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 பெட்ரீவே ஓ ஹோம் லீவே. நான் கீழே பார்த்து மட்டும்தான் நடக்க போகிறேன். அதனால் இதுதான் நம்மளுக்கு எனக்கு வரி சொல்ல முடியுது. எங்கேயாச்சும் போய் லாவாக்குள்ள விழுந்தா கூட நான் பொறுப்பு கிடையாது. ஒன்லி கீழே பார்த்து தான். என்கிட்ட எனக்கு கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் இருக்கு. நான் கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? ஜாம்பிஸா? அங்கேயும் வந்து சாவுங்களா? அயன் கோலம் வருவோம். என்கிட்ட வந்துடாது. நான் போய் தூங்குறேன். என்ன ப்ரோ நைட்டு அசால்ட்டாக போயிட்டு க்ரீப்பராது? க்ரீப்பர் நல்ல மாம்சத்தை சண்டிங்க. சரி தூங்குடா. எனக்கு மாம்சம் இருந்தால் தூக்கம் வராது. அடப்பாது போனீங்களா? கொஞ்சம் இடம் விடுங்கடா அண்ணனுக்கு. அண்ணன் தூங்கணும்ல. இவனுங்க இடத்துல இப்போ சம்பெட்டா போட்டு இனிமேல் தூங்க வேண்டியதுதான். இது சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கட்ட போகிறது ஹோமே. அது மாட்டன் ஹோமே. ஏன்ரா மேலே வர? மேலே வருவேன். மூடு விடு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெட்டை வச்சு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம்ஸ் வேணும். என்னென்னா பெட்டு தான் வேணும். என் கால் என்னமோ இருக்குங்க. என் கால் சும்மா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கையை வச்சா எதுவும் இல்லை. என்னடா இது? என்னடா இது? நான் ஃப்ளிண்ட் வேணும். ஆனால் ஃப்ளிண்ட் என்கிட்ட இல்லையே. நான் காஸ்ட்லியான ஐட்டம்ஸில் ஃப்ளிண்ட் காஸ்ட்லியான ஐட்டமா? சரியா எதுக்கு நான் லெதரை தூக்கி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் சொல்லி உள்ளுக்கு வச்சுருக்கேன். அயன் காஸ்ட்லி இல்லைடா. அயன் காஸ்ட்லி இல்லை. அயன் எது? ஃப்ளிண்ட் வச்சுருக்கேன். அதுவும் மொத்தமாக 5 ஃப்ளிண்ட் வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவை வெறும் ஒரு ஃப்ளிண்ட்டு. அதனால் அவ்வளோ ஃப்ளிண்ட் தான் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஏன் ப்ரோ ஃப்ளிண்ட்டு செய்கிறீங்க? கொளுத்தி விட்டு ஐயாஜோன்னு வில்லேஜ் எல்லாம் கதற விட போடுங்களான்னு கேட்டால் இல்லை கைஸ், நான் வந்துட்டு ஒரு நல்லவன். நான் தெரிஞ்சிட்டியா? ஐயோ ஃப்ளிண்ட்லேயே கையிடுறா பற்றிக்க போகுது. ஐயா தான். அதுக்கப்புறம் நம்மளோட இதை வந்துட்டு எங்கே கட்ட போகிறோன்னா ஹோம் கட்டிட்டு வந்து தான் கட்ட போகிறோம். பாய். என்னடா டக்குன்னு பாயின்ட்டேன். நான் பாய். முக்கால்வாசி கட் பண்ணி 17 நிமிஷம் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் காமிச்சு? 24 நிமிஷம். முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன்.